சிம்மராசி அன்பர்களுக்கு பொதுவாக காலச்சக்கரத்திற்கு 5வது வீடு சிம்மராசி. இந்த சிம்மராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்திற்கு 5வது வீடு சூரியனுடைய ஆட்சி வீடு. பொதுவாக பெயர் புகழ் அந்தஸ்து நிர்வாக திறமை அரசு பணி அரசியல்வாதிகள் மற்றும் உலக நன்மைக்காகவே இயங்கக்கூடியது சிம்மராசி. இந்த சிம்மராசி அன்பர்கள் 2026ஆம் ஆண்டு இவர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு சவால்கள் நிறைந்ததாக இருக்கிறது. அதாவது சவால்கள் காரணம் என்ன என்பதையெல்லாம் பார்ப்போம். ஆனால் இந்த ஆண்டு முற்பலன்கள் பிரமாதமாகவும் பிற்பலன்கள் கொஞ்சம் சிரமம் இருப்பதை காட்டுகிறேன். ஏன் இந்த வருடத்திற்கு ஒரு முறை இந்த ராசி பலன்கள்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். ஏதாவது ஒன்றை செய்து மாட்டிக்க கொள்ளக்கூடாது. மக்களுக்கு விழிப்புணர்வு அவேர்னஸ்க்காகத்தான். இந்த காலகட்டத்தில் பொறுமையும் புத்திசாலித்தனமும் உங்களுக்கு துணை நிற்கும். அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சிம்மத்திற்கு பொறுத்தளவில் 5வது வீட்டுக்கும் 8வது வீட்டுக்கும் ஆதிபத்தியம் உடையவர். அந்த குரு பகவான் தற்பொழுது மிதுன ராசியில் 11வது வீட்டில் உங்கள் சிம்மத்திற்கு 11ஆம் இடம் மிதுனம் அதில் அமர்ந்திருப்பதினால் உங்களுக்கு 2/6/2026 வரையிலும் சிம்மராசிக்கு குரு பகவானால நல்ல அனுகூலங்கள் உண்டு. அதாவது 11வது வீட்டில் சஞ்சரிக்கிற பொழுது அவர் நின்ற வீடு, அவர் பார்க்கும் வீடுகள், இவைகள் எல்லாமே குரு பார்க்க கூடிய நன்மை உண்டாகும். அதனால உங்களுக்கு ஒரு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் குரு தான். அதனால உத்தியோகத்தில் எதிர்பாராத முன்னேற்றம், உத்தியோகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு, உத்தியோகத்தில் எதிர்பாராமல் நல்ல ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இந்த காலகட்டத்தில் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். அதாவது ஜூன் மாதம் 2026 வரையிலும் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால நீங்க அதை கவலைப்பட வேண்டியதில்லை. அதற்கு அப்புறம் மேல் தான் உங்களுக்கு அவர் குரு பெயர்ச்சியாகி கடகத்திற்கு வருகின்ற பொழுது சிம்மத்திற்கு 12ஆம் இடம், அதாவது இந்த 12ஆம் இடங்கிறது ஒரு விரயஸ்தானம். அப்படி வரும் பொழுதுதான் என்ன ஆகும் அப்படின்னா, கட்டுக்கடங்காத செலவுகளை எல்லாம் கொண்டு வந்து தரும். அப்ப என்ன ஆகும், சிம்மத்திற்கு 5ஆம் வீட்டின் அதிபதி 12இல் போகும் பொழுது குழந்தைகளினுடைய கல்வி செலவுக்காக விரயம் பண்ண வேண்டியது வரும். 1. 2, குழந்தைகளினுடைய ஆராய்ச்சி கல்விக்காக நாம் செலவு செய்ய வேண்டியது வரும். நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தில் நம்மளுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த வீடுகளை செப்பனிடுவதற்காகவும் பயன்படும். அதுமில்லாமல் நம்மளுடைய கோவில்கள் திருப்பணி செய்வதற்காகவும் நாம் விரயம் செய்ய வேண்டியது வரும். அப்ப இந்த காலகட்டத்தில் பொருளாதார செழிப்பு, வசதிகள் அதிகரிப்பு போன்ற நல்ல செயல்களுக்கான செலவுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும், நம்ம கவனமா இருக்கணும். மருத்துவ செலவுகள் வரும் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, 8குடையவர் சிம்மராசிக்கு 8குடையவர் 12, 6குடையவன் அங்கு போய் 8வது வீட்டில் உட்கார்ந்திருக்கிறான் சனி பகவான். அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அட்டமச்சனியாக சஞ்சரிக்கிற பொழுது சொல்லவே வேண்டியதில்லை, ஒரு புலிஞ்சு விடுவார். இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் பேராசைப்படாமல் சர்வீஸ் ஓரியன்டோடு இரக்க சிந்தனையோடு நீங்கள் இருந்தீர்களானால் உங்களுக்கு சனியினுடைய பிரச்சனை வராது. இன்னொரு காரணம், கடகத்தில் இருக்கிற சனி பகவான் விரயத்தில் வந்தாலும் தன் வீட்டை தானே பார்க்கிறார். அப்ப 12இல் உள்ள குரு தன்னுடைய 9வது பார்வையாக அட்டமச்சனியை பார்க்கிறார். தன் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். தன் வீட்டை தான் பார்த்த கிரகம் மிகுந்த நன்மை தரும். அதனால 6 மாதத்து ஜூன் வரையிலும் தான் சனியினால உங்களுக்கு கொஞ்சம் கடுமையா இருக்கும், குருவினால வரவு இருக்கும். அதற்கு பிறகு சனியினால இருக்கக்கூடியதை ஒரு ஓராண்டு காலம் அவர் என்ன பண்ணுவாரு, சனியை பேலன்ஸ் பண்ணிடுவார். அதே மாதிரி தாக்குதல், ஆனா அதெல்லாம் எதிர்வினைகளை எல்லாம் நிறுத்திடுவார். சனியின் கொடூர பார்வை, குருவின் பார்வை அதை சாந்தப்படுத்தி விடும். அதுதான் அங்க இருக்கக்கூடிய மைனஸ் ஆன விஷயம். இப்ப சனி கெடுப்பதை குரு தடுத்து ஆட்கொள்றார். நல்லா கவனிச்சுக்கணும். அதனால பயப்படாதீங்க. அதனால சிம்மராசிக்காரங்க பயப்படாதீங்க. அதனால சில மந்த நிலை மற்றும் எதிர்பாராத நிலைகள்லாம் ஏற்படும். எப்ப ஆரம்பத்தில் ஏற்படும், ஜூன் வரைக்கும் இருக்கும். ஜூன் வரைக்கும் சனி பகவானால் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஜூனுக்கு பிறகு குரு பயிற்சி ஆகுது, அப்ப சனியை பேலன்ஸ் பண்ணிடுவார். ஸோ அதனால நீங்க பெருசா ஒன்றும் அலட்டிக்க வேண்டியதில்லை. ஐயா கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும். எதுலையுமே நீங்க ஒரு பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன்களை பெறலாம். சரி, ஆன்மீக வழிபாடு நமக்கு ஒரு சாதுவான அணுகுமுறை
மற்றும் சகிப்புத்தன்மையை இந்த காலகட்டத்தில் அவர் கொடுப்பார். அதனால உதவும். அதனால சனி பகவானுக்குரிய சிறப்பு பூஜைகள் கண்டிப்பாக அவசியம். திருப்பைஞ்சிலி போயிட்டு வாங்க. 35 வயசுக்குள்ள இருக்கவங்க திருப்பைஞ்சிலி போயிட்டு வாங்க. 35 வயசுக்கு மேல இருக்கிறவங்க திருநள்ளாறு போங்க. 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வந்துடுங்க. இதுதான் பெஸ்ட். அப்ப சனி பகவானை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தானமும் தர்மமும் அமைதியும் சாந்தமும் இருந்தால் போதும். பகட்டான ஆடைகள், ஆடம்பரமான பேச்சுக்கள், இதெல்லாம் அட்டமை சனியை நம்மளை ஒரு புளிஞ்சிடும். காரணம் என்ன அப்படின்னா, சிம்மத்திற்கு 2ஆம் வீடு கன்னியை சனி பகவான் பார்க்கிறார். அப்ப 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், எளிமையா வாழ்க்கையை வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிளா எடுத்துட்டீங்கன்னா சனி ஒண்ணுமே பண்ண மாட்டார். உண்மையிலேயே சொல்றேன். நீங்க எல்லாத்தையுமே ரொம்ப ஆணவம் திமுறா நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வரும். சராசரியா எல்லாருனாலும் இருக்க முடியாது. ஆனா அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்க எளிமையா இருந்தீங்கன்னா அதனால இதா இருக்கும். கேது பகவான் கூட, ராகு பகவான் அந்த கலத்திர ஸ்தானத்திலும் கேது பகவான், இப்படி எல்லாமே இந்த 2 சேருது. அதாவது சிம்மத்துல ஜென்ம கேது இருக்கார். அவருக்கு டெய்லி பிள்ளையாரை வணங்கி 48 நாள் பிள்ளையாருக்கு விநாயகர் அகவல் பாராயணம், சீதக்கலப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பழைய இசை பாட அப்படின்னு விநாயகர் அகவலை அவை பிராட்டி எழுதியிருப்பார், பாடியிருப்பார். அந்த பாடலை நீங்க டெய்லி போய் ஒரு பிள்ளையாருக்கு முன்னால ஒரு அருகம்புல் வைத்து மஞ்சள் கலந்த அரிசியினால அர்ச்சனை செய்து ஒரு நைவேத்தியம், ஒரு வாழைப்பழம் இருந்தால் போதும். அது மாதிரி செஞ்சீங்கன்னா போதும். 48 நாள் இடைவிடாது. கேதுவுக்கும் பரிகாரமாகும், சனி பகவானுக்கும் பிரீத்தி ஆகும். அதே போல சனிக்கிழமை அன்னைக்கு மாலை வேளையில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்துங்கள். வெற்றிலை மாலை கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை வயதோ அத்தனை வெத்தலைய, வெறும் வெத்தலையில வெண்ணெயை தடவி சுருட்டி நீங்க நூல் கட்டி நீங்களே செய்யுங்க. செஞ்சு ஆஞ்சநேயருக்கு, உங்க ஊர்ல அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், நின்ற கோலத்தில் உள்ள ஆஞ்சநேயர் சனிக்கு பிரீத்தியாக இருப்பார். கண்டிப்பாக நீங்கள் ஓம் அருள் தரும் ஆஞ்சநேயாய வீர ஹனுமதே நமக, ஓம் ஓம் அருள் தரும் வீர ஹனுமதே நமக அப்படின்னு நீங்க சொன்னாலே போதும். சனியினுடைய வேகம் குறைய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா உங்க பாக்கெட்ல ஒரு வில்வம், ஒரு அருகம்புல்லு, ஒரு துளசி அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சனியினால வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கிடும். ஒண்ணு. அடுத்து பாருங்க, குடும்பத்துல ஒரு குதூகலமா இருக்கணும் அப்படின்னா சனியினுடைய பார்வை இருக்கிறது. அப்ப குடும்பத்திற்கு பொறுத்தளவில் உள்ள விஷயங்களுக்கு ஒண்ணு, கூட்டு தொழில் செய்கிறவர்கள் நல்லா கவனிக்கணும். கூட்டு தொழில் உத்தியோக செய்கிறவர்கள் அதிகமா நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டா போதும். புதிய ஒப்பந்தங்கள் அதெல்லாம் கையெழுத்தாகும். சிலருக்கு விருப்பம் இல்லாத இடமாற்றங்கள்லாம் கூட அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் வருடத்தினுடைய பிற்பகுதியில, இந்த வருஷத்தினுடைய பிற்பகுதியில நல்ல பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டின் முதல் பகுதி ஜனவரி முதல் மே வரை கொஞ்சம் சவாலாக இருக்கும். அப்புறம் அது நீங்க வேலை பார்க்குறவங்க சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரித்து தான் நீங்க போகணும். ஒரு ஒருங்கிணைப்பு பராமரிப்பு அவசியம். வேலைக்கு வச்சிருக்கவங்க ஆட்களை கொஞ்சம் தட்டி கொடுக்கணும். ஆனால் கடின உழைப்பு தேவை எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அக்டோபர் 2026க்கு பிறகு, அக்டோபர் 2026க்கு பிறகு காலம் கொஞ்சம் அப்படியே மென்மையா இருக்கும். தென்றல் வீச ஆரம்பிச்சிடும். விடாமுயற்சியுடன் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். நிதி மற்றும் பொருளாதாரம், குருவின் லாப சஞ்சாரம் காரணமாக ஆண்டின் முதல் பகுதி பணவரவு அதிகரிக்குது. அதுக்கப்புறம் பல வழிகளில் வருமானம் வரும். இழந்த பணத்தை மீட்கக்கூடிய வாய்ப்புகள்ல முதல் 6 மாசத்துக்கு வந்துடும். கேதுவின் சஞ்சாரம் அவ்வப்பொழுது ஒரு பயத்தையும் விரக்தி மனப்பான்மையும் கொடுக்கும். அதனால நீங்க ஆடம்பர செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. அதனால திட்டமிடுவது நல்லது. குடும்பம் மற்றும் உறவுகள், திருமண வாழ்விலும் அதிக கவனம் இருக்கணும். விட்டு கொடுத்து போகக்கூடிய குணத்தை நீங்க வளர்த்துக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த கிரக சேர்க்கைகளே உங்க வாழ்க்கையில அமையுது. அதனால தம்பதிகளிடையே சிறு சிறு சலப்புகள்லாம் நீங்கும். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நீங்க குற்றங்கள்லாம் பார்க்காதீங்க. அதனால கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கங்க, அன்பை குறைத்து வெளிப்படுத்துங்க. அதுபோல குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு முயற்சிகள் வச்சு வரும். குழந்தைகளுடைய கல்வியில ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை காண முடியும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க கூடுதல் அக்கறை செலுத்தணும். அதே போல உங்களுக்கு அந்த 7ஆம் இடத்து ராகு, சிம்மத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, கணவன் மனைவி, புதிய கூட்டாளிகள், ஆசை வார்த்தையை காட்டி யாராவது அந்த தொழில் செய்யலாம், இதை பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா நிறைய உறவுகளும் பிரிஞ்சிடும், பணமும் விரயமாயிடும், கடனாளி ஆயிடுவீங்க. கவனமா இருக்கணும். கண்டக சனியினுடைய காரணமாக அப்போ பொழுது மனக்குழப்பம் வரும். ஏன்னா உடலுக்கு சனி இருள் கிரகம் இல்லையா, அப்போ உடலுக்கு வெளிச்சம் இருக்காது. மன அழுத்தத்தை குறைக்கணும். அதனால அதுக்காக நீங்க தியானம், யோகா அந்த மாதிரியான பயிற்சிகள், ஆக்கப்பூர்வமான பொழுதுபோக்குகளில் நீங்க ஈடுபட்டீங்கன்னா போதும். உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் தேவை. அதே போல புதிய முதலீடுகள் மற்றும் ஒப்பந்தங்களை செய்வதற்கு முன்ன 1க்கு 2 முறை நீங்க கொஞ்சம் யாற்றாவது ஆலோசனை பண்ணிக்கோங்க.
ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம். குலதெய்வ வழிபாடு, உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு, இதெல்லாம் வெளிநாடு போகிறவங்களாம் இதை செஞ்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். பரிகாரம்னு எடுத்துட்டிங்கன்னா சனியின் பாதிப்பை குறைக்க சனி பகவானுக்கு எள்ளு விளக்கேற்றலாம். தயிர் சாதத்தில் எள்ளு கலந்து காலையிலேயே நீங்கள் உங்கள் கையால், எதுவும் உங்கள் கையால் நீங்களாக நடந்து போய் காக்கைக்கு உணவு வைக்கலாம். கேதுவின் தோஷத்தை குறைக்கிறதுக்கு சனிக்கிழமை தவிர ஆஞ்சநேயர் வழிபாடு. அதே போல கோவில் வழிபாடு அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் ஸ்ரீ வாஞ்சியம் ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி கோயில், திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவில் வழிபாடு செய்வது வாழ்க்கையில் கொஞ்சம் நிறைய முன்னேற்றத்தை உங்களுக்கு அதிகரிக்கும். என்றைக்குமே நம்ம உயர்ந்த விஷயத்தை மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்கள். அதனால தான் பிறப்பால் சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா அந்த சிம்மராசிக்காரர்கள் தான். ஏன்னா எல்லார்ட்டையும் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்விலாம் வரும். எனக்கு திறமை இருக்குது, நான் முயற்சி பண்ணுறேன், திறமை இல்லாதவன் என்னை வந்து இகழ்ந்து பேசுகிறான், அவனுக்கு புகழ தெரியல, பாராட்ட தெரியாதவன்கிட்ட போய் நான் நிற்கிறது கண்ணு தெரிந்தும் குருடன்ட்ட நிற்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கண்ணுக்கு நல்லா தெரியும், ஆனால் அவங்க செய்கிறதெல்லாம் தப்பு தப்பாக பண்ணுவாங்க. காது நல்லா கேட்கும், ஆனால் அவங்க கேட்கறதெல்லாம் தப்பு தப்பாக கேட்டுக்கிட்டு நம்மள்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க. இதுமாரி மனிதர்களுக்கு நடுவே தான் சிம்மராசி காலத்தை ஓட்டுவாங்க. அப்போ சிம்மராசிக்காரர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் பொறுத்துக்கணும், அவங்களையும் ஹேண்டில் பண்ணணும், எதிர்கொள்ள வேண்டியவர்களையும் ஹேண்டில் பண்ணணும். இந்த ஹேண்டில்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு 2 வீலர் ஓட்டுறோம்னா ஹேண்டில் இல்லாமல் ஓட்டி பாருங்கள், 2 வீலர் ஓட்ட முடியுமா? ஒரு கார் ஓட்டுறோம், ஹேண்ட்பேர் இல்லை, ஹேண்டில் இல்லாமல் ஓட்ட முடியுமா? அப்போ நம்ம கீரு கிளச்சு, கீராக இருக்கட்டும், 2 வீலரில் வந்து கிளச்சாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளோட ஹேண்டில் இருக்குது. அதை சரியாக ஹேண்டில் பண்ணணும். அதேமாதிரி காரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு கீர் இருக்கும், கீருக்கு ஒரு ஹேண்டில் பண்ணணும், இந்த பக்கம் கையில் வந்து ஸ்டேரிங் ஹேண்டில் பண்ணணும். இந்த ஹேண்டில் பண்ணலைன்னா ட்ராவல் சரி வராது. அப்போ இது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஹேண்டில் பண்ணாமல் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கலாம்னு நினைப்பாங்க சில பேர். ஆனால் சிம்மத்துக்கு அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. எப்பயுமே எதையாவது ஒன்று ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கணும். அது இந்த 2025 ரொம்ப சிரமத்தை கொடுத்துருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு. ஒரு புன்னகையே கொஞ்சம் குறைஞ்சி போயிடுச்சு. உண்மையாக சிம்மராசிக்காரர்கள் ஓப்பனாக நீங்கள் சிரித்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 26 கண்டிப்பாக ஒரு சிறப்பான வருஷமாக உங்களுக்கு அமையும், அதில் நீங்கள் கவலைப்படாது. ஆனால் ஒன்றே ஒன்று, யாசகம் கேட்கக்கூடாது. இந்த 2026 யாருக்கிட்டையும் போய் எனக்கு இதை செஞ்சு கொடு, இது எனக்கு பண்ணி கொடு, நான் உன்னை நம்புகிறேன், ஏன் நீ எனக்கு பண்ணலை அப்படின்னு யாரையும் போய் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டக்க வந்தாலும் ஓடி போய் ஒளிஞ்சிப்பான், மறைஞ்சிருவோம். 2026 யாருக்கிட்டையும் உதவின்னு கேட்டு போயிடாதீங்க. அது நம்மளுடைய தன்மானத்தை குறைச்சிடும், அசிங்கப்பட்டுடுவோம். ஸோ அது வேண்டாம். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நிச்சயமாக விலகும். அது இன்னொருத்தன் உதவி பண்ணுறதுனால தான் இல்லை, கடவுளை நம்புறதுனாலே ஃபினான்ஸ் ப்ராப்ளம் ஏற்படும். அந்த ஃபினான்ஸ் ப்ராப்ளம் விலகும். கடவுளை நம்பிட்டோம், அப்போ ஃபினான்ஸ் ப்ராப்ளத்தை நீக்கி கொடுத்துருவார். ஒரு பெரிய கடனில் இருக்கேன் சார், இந்த இடத்துலேருந்து எப்படி விலகிறதுன்னு தெரியல அப்படின்னா இன்னொருத்தரை நம்பாதீங்க, கடவுளை நம்புங்க. கடவுளை நம்பினா அந்த ப்ராப்ளம் விலகிடும். உடல் நலத்தில் திடீர்னு கோளாறு ஏற்படும். ஹார்ட் சம்மந்தமான விஷயம், வயிறு சம்மந்தமான விஷயம், தலை சுத்தல், மயக்கம் இது ஏற்படும். ஆனால் டக்குன்னு அடுத்து வந்துடுவீங்க, பயப்பட வேண்டாம். ஒரு சின்னதாக ஒரு 2 நாள் ஓய்வு. இந்த 2 நாள் ஓய்வுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக சிம்மராசி மீண்டும் தலையெடுக்கும். நிலப்பிரச்சனை, பூமி சம்மந்தமான விஷயங்கள்லாம் விலகிடும். பங்காளி சண்டைகள்லாம் முடிவுக்கு வந்துடும். கண்டிப்பாக ஒரு வீடு கட்டுற நேரம், இடம் வாங்குற நேரம், பூமி சம்மந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். தனக்குன்னு ஒரு பொசிஷனை உருவாக்குற நேரம், தனக்குன்னு ஒரு இன்கம் இங்கே உருவாக்கிக்கிற நேரம், பணத்தை வந்து சரியாக நமக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது. ப்ராஜெக்ட், சில ப்ராஜெக்ட்லாம் 2025 தள்ளி போயிருக்கும். அது என்ன ஆகும்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2026 அந்த ப்ராஜெக்ட்லாம் டக்குன்னு நமக்கு சக்ஸஸ் ஆகும். இன்னொன்று என்னென்னா முடிவுக்கு வந்துடும். இனிமேலாம் யாரையும் நம்ம வேணாம், வளர்த்திட்டு இருக்க வேணாம், இனிமேல் நம்ம ஒரு டக்குன்னு முடிச்சிருவோம் அப்படின்னு அந்த முடிக்கணுங்கிற எண்ணம் வந்து அதை முடிக்க போகிறீங்க. பண வரவுகள்லாம் நல்லா இருக்குது. இடமாட்டம் உறுதியாக இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு இடமாட்டத்தை பற்றி யோசிங்க. பெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு வைங்க. யாரால் நீங்கள் வருத்தப்பட்டீங்களோ கவலைப்பட்டீங்களோ அவங்களுக்கு முன்னாடி போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்டேபிளாக நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாகனங்கள், புதுசாக வாகனங்கள் வாங்குங்க. கண்டிப்பாக வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். வாகனத்தில் கவனமாக போகணும். 2 வீலர் 4 வீலர் நீங்கள் ஓட்டினாலும் கவனமாக போகணும், பக்கத்தில் ஒருத்தன் ஓட்டினாலும் அவன்கிட்ட கவனமாக போகணும். ஆமாம், வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இன்னொன்று, வாய்ஸ் ரொம்ப முக்கியம். உங்கள் வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை. ரொம்ப கோவம் வரும், வருத்தம் வரும், அதனால் கோவம் வரும். கோவம் வந்து அதை பேச தோணும், பேசிடாதீங்க. நீங்கள் பேசாததுனால பல விஷயம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். பேசிட்டிங்கன்னா படாரம் எல்லாமே டவுனாக குறையும். அதனால் தேவையில்லாத விஷயத்தில் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஈடுபட வேண்டாம். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு முத்திரை இப்படி வச்சுங்க கையை, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த முத்திரையை வச்சுட்டே இருங்க, மனசு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். எந்த விதத்துலையும் மனசு சஞ்சலம் இல்லாமல் அது என்ன வேணாலும் பேசுங்க, டே என்ன வேணாலும் பேசுங்க. கொஞ்சோண்டு விபூதி எடுத்து நெத்தியில் இட்டுங்க. சிம்மராசிக்காரர்கள் நெத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு திருநீர் இருந்தால் போதும், கையை பிடிச்சுட்டா போதும். ரொம்ப சிறப்பாக உங்கள் மனசு உங்களுக்குள்ளே வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். நல்ல பிள்ளைகளுடைய அன்பு கிடைக்கும். இந்த பேரம்பேத்திகள்கிட்டலாம் ரொம்ப பாசமாக இருப்பீங்க இந்த வருஷத்தில். சின்ன பிள்ளைங்கள் மேலே ஒரு லவ் வரும். சின்ன பிள்ளைங்க உங்கள் மேலே நல்ல லவ். அதை பார்த்தீங்கன்னா பெரியவர்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு மனசு எதிர்பார்த்த உறவுகள்கிட்ட கிடைக்காது. எதிர்பார்க்காத இந்த பிள்ளைகள் மூலமாக பெரியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதனால் குழந்தைகளை வந்து ரொம்ப நேசிங்க. இந்த வருஷத்தில் உங்கள் நிம்மதி நிறைய கிடைக்கும். நிறைய பணத்தை கொடுத்து செலவு பண்ணிடாதீங்க. கையில் பணத்தை அப்படியே பத்திரமா வச்சுங்க. தேவையான செலவு கொடுங்க. போன வருஷம் அதிகமாக அடிச்சு விட்டீங்க, காலி பண்ணிட்டீங்க.
அதனால கொஞ்சம் டிமாண்ட் ஆகிட்டு எவ்வளோதான் நெருக்கமானவர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், உங்களோட ஃபினான்ஷியல் பற்றி வெளியில் சொல்லாமல் ஏதோ இருக்கிறத 10க்கு 1% வெளியில் காட்டுங்க, அது நல்லது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பள்ளியறை தரிசனம்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளியறை தரிசனம் சிவபெருமான் வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லது. அதுமாதிரி திருக்கல்யாணம், பெருமாளுக்கு திருக்கல்யாணம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் கடகடன்னு நடக்க போகுது. முக்கியமாக சுபகாரியங்கள் நடக்க போகுது. இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு டார்கெட்டை ஜெயிக்கணும். நம்ம மாட்டம் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. ஸோ அதனால் யார் என்ன சொன்னாலும் ஒரு டெரராக இருங்க, தப்பு இல்லை. கனெக்டில் இருங்க, தப்பே கிடையாது. ரொம்ப என்ன சொல்லுவாங்க, இன்ஜின் ஸ்லோவாகிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, சில இப்போ கார்லாம் பார்த்துறீங்களா, பஸ்ஸெல்லாம் பார்த்துறீங்களா, பஸ் இருக்கும், ஏசி பஸ்ஸு, டக்குன்னு இன்ஜினை நிப்பாட்டிட மாட்டாங்க. இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு அரை மணி நேரம் வண்டி நின்னாலும் இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த இன்ஜின் கண்ட்ரோல் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஆன் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ பார்த்துங்க, இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செலிபிரிட்டியாக கண்டிப்பாக சக்ஸஸாக வருவீங்க. சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். சிம்மராசி எப்போதுமே சரி, சிம்ம ராசிக்காரா பாருங்க, எதுலையுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும். எப்படி எதுலேயுமே சரி ஒரு தைரியமான குணம், ஒரு தன்னம்பிக்கையான குணம், பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது. எப்படி பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது. எது நீதியான குணமும் நேர்மையான குணமும் ஒரு ஒழுக்கமான குணமும் பயங்கரமான ஒரு திறமையான குணம் கொண்ட ஒரே ராசினா அந்த சிம்மம் மட்டும்தாங்க. ஒரு விஷயம் முடிவு பண்ணா அதுல பின்வாங்க மாட்டாங்க. விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் சொல்லுவாங்க, தான் சிம்மம். எது வந்தாலும் நம்மளால முடியும் அப்படிங்கிற எண்ணங்களும் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா சிம்ம ராசி மட்டும்தாங்க. எப்படி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே நிறைய அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ராசி இந்த சிம்ம ராசி. அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பது வரக்கூடிய 2026 எப்படி இந்த வரக்கூடிய 2026 உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது, இந்த வருஷத்துல ஒரு புதுசு அதிசயம் இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லா கிரகமும் அவங்களுடைய சொந்த நட்சத்திரத்துல போறாங்க. இப்ப சனிபாவனா சனிபாவ நட்சத்திரத்துல போறாரு, குருபாவனா குருடைய நட்சத்திரத்துல போறாரு, ராகுனா ராகுடைய நட்சத்திரத்துல போறாரு, கேதுனா கேது நட்சத்திரத்துல போறாரு. ஏன்னா இது எல்லா விதமான ஒரு யோகத்தை ஒரு சில பேருக்கு டக்குன்னு ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுரும். எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. அந்த அஷ்டம சனினால தானே எல்லாரும் தடுமாறுறாங்க. ஏன்னா சூரியன் சனி பகைக்கிறாங்க, அதுவும் ஒரு தடுமாட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த ராகு கேது 2ல ராகு, உங்க ராசியில கேது, அடுத்து 7ல ராகு, இதுவும் ஒரு குழப்பத்தை கொடுத்து நிறைய பேர் ஒரு தடுமாற்றத்தில் இருக்குது. சிம்மம் மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் சிம்மம் ஒரு மனக்குழப்பத்துல இருக்கிறாங்க. ஒரு ஸ்டெடியா ஒரு முடிவு எடுக்க முடியாது. இந்த கேது குழப்பி விட்டுருவார். இந்த வருஷத்துல பாருங்க எந்த கிரகமும் மாறல, அதே அமைப்புல தான் இருக்கிறாங்க. ஆனா குரு மட்டும் ஒரு தினத்துக்கு அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. மற்ற எல்லா கிரகம் இருக்கு. ஏன்னா இருந்தாலும் இதுல என்ன விசேஷம் தெரியுமா, யாரெல்லாம் சனி போகும் நல்லா டைம் மட்டும் பக்காவா இருந்துச்சு. இப்ப சனி வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு. 9ஆம் இடத்துல உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. எப்படி அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அவர் நேரா பார்வை 2ஆம் இடத்தை பாக்குறாரு. சரியான நேரம். சனியும் குருவும் நல்லா மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா குருவுடைய வீட்டை சனி பகவான் இருக்காரு. ஏன்னா உங்க நட்பு கிரக வீட்டுல தான் இந்த சனி பகவான் போய் உட்கார்ந்துருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். இது பயங்கரமான ஒரே ஒரு கிரகம் மட்டும் தான் உங்களுக்கு யோகத்துல இருக்கு. உபஜயஸ்தானத்துல யார் தெரியுமா, குரு பகவான். லாபத்துல உபஜயஸ்தானத்துல குரு பகவானும், திரிகோணஸ்தானத்துல அந்த ராகு கேதுவும். நல்லா பாருங்க, 1ஆம் இடத்துல எந்த கிரகம் தான் நல்லா இருக்கும், அதான் திரிகோணஸ்தானம். 1, 5, 9 தான் திரிகோணஸ்தானம். 1ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேந்திர யோகத்துல இந்த ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு. இப்போ 8ஆம் இடத்துல மட்டும்தான் சனி பகவான் இருக்காரு. மற்ற எல்லா கிரகம் உங்களுக்கு ஃபேவரைட்டா இருக்குது. ஏன்னா அஷ்டம சனி என்ன போனுச்சுன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். சும்மா கேளுங்களே, சிம்மத்தை மட்டும் சும்மா கேளுங்க. ஒன்றும் இல்லை, கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, வேலை, தொழில், உத்தியோகம், கணவன், மனைவி, கூட்டாளி, ஃப்ரெண்ட்ஷிப், இதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நினச்சா கேட்டு பாருங்க. ஜூன் மாதத்துல சொல்லுவார், ஆமாம் இருந்துச்சு. மருத்துவமனைக்கு எத்தனை பேர் போனீங்க கேட்டு பாருங்க. இருந்துச்சு. ஏன்னா இதை மறுப்பே சொல்ல முடியாது. சிம்மத்தை பொறுத்தவரை எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, வேலை உதவி தடை இருக்கு, நண்பர்கள் கூட்ட பிரச்சனை இருக்கு, சரியா அமையல, ஒரு வம்பு வழக்க பார்த்தேன், ஒரு கோர்ட்டு கேஸை பார்த்தேன், இப்படிங்கிற வார்த்தை நிறைய சொல்லுவாங்க. சிம்மத்தை பொறுத்தவரை ஒரு நிம்மதி இல்லைங்க. சிம்மத்தை பொறுத்தவரை
அடுத்து கேது பகவான் பாருங்க, அவர் சுக்கிரனோட சாரத்துல போனாரா, அப்படியே குழப்பி விட்டு ஆசையை தூண்டி விடுறாரு. ஆனா அது நடக்கலையே. இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பு கல்வி நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, அதான் சரியா வரலையே. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, சரியா வரலையே. கையில பணமே நிக்கலையே. ஒப்பனை சொல்றேன், 4 மாசம் கையில பணமே நிக்கலையே. சேமிப்பே இல்லை, எல்லாமே செலவை தானே போய்கிட்டு இருக்கு. வரவை விட செலவுகள் டபுளா இருக்கு. உடம்பு ஆரோக்கியம், தாய் தந்தை உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு. எப்போதாங்க எனக்கு நிரந்தரமா நல்ல வேலை கிடைக்கும்? நல்ல வேலையே எனக்கு கிடைக்காதா? இப்படி வருஷம் ஃபுல்லாக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? தொழில்நுட்பத்தில் இது மாதிரி ஒரு தடங்களை பார்த்துக்கிட்டே இருக்குமா? அப்படிங்கிற வார்த்தை தான் நிறைய இருக்கு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருங்க? சிம்மம் தாங்க. நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க சிம்ம ராசிக்காரங்க. இனிமே தான் இவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு வெற்றியே வருது. இனிமே தடங்களை தூக்கி போடுங்க. யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது. எல்லாம் தெரிஞ்சுங்க. எல்லாருக்குமே பிரச்சனை இல்லாமல் இருக்காது. ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் கண்டிப்பாக ஒரு கர்மா கொடுப்பார். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் சிம்மம் யோசிங்க. உங்கள்கிட்ட தைரியம் இருக்கிற ஏன் நீங்கள் கோலை மாதிரி ஒதுங்குறீங்க? உங்களால் முடியுங்க. 2026 ஒவ்வொன்றும் உங்களால் ஜெயிக்க முடியும். இதை மட்டும் நம்பிக்கை வச்சு என்ன பரிகாரம் பண்ணணும், எந்த கோயிலுக்கு போனால் என்ன செய்யலாம், இதை மட்டும் கரெக்டாக மூவ் பண்ணி அடிங்க. கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். முதல் பலனே சொல்கிறேங்க, சனி பவன் யாருக்கு நல்லா இருக்கோ, வேலை கிடைக்காதவங்க வெளிநாட்டில் உள்ளவங்க சூப்பர் வேலை கிடைக்குங்க. நான் சொல்கிறேன், வெளிநாட்டை வெளியூர் உள்ளவங்க பெரிய லெவலுக்கு போவாங்க. வேலை உத்தியத்தில் பயங்கரமான ஒரு வெற்றி கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் இடத்து சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறால் திடீர் வருமானத்தை, வேலை உத்தியோகஸ்தானத்தை கன்னி ராசி அவர் பார்க்கறதுனால வேலை உத்தியத்தில் மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை, வெளிநாட்டிலேயே வெளியூர் இங்கே வேலை பார்க்கணும் நல்ல ஒரு அனுகூலம் தேடி வரும். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அப்படியே குரு 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்த்துடுவார். அப்போ கண்டிப்பாக வேற கண்ட்ரி விட்டே கண்டிப்பாக நிறைய பேர் விசா பிரச்சனை இருக்கு. விசா பிரச்சனையும் உங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுலையும் ஒரு வழக்கு பிரச்சனை இருக்கு. அது இப்போ கிடைக்கும் பாருங்க. இந்த 2026 எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க. நீங்க லோன் கிடைக்கலாம் என்னன்னு திருப்பி கேளுங்க. கண்டிப்பா லோன் சேங்ஷன் ஆகும். எப்படி லோன் சேங்ஷன் ஆகும்? ஏன்னா லோனுக்கு அதிபதி புதன். எப்படி கடன் வழக்கு எல்லாம் புதன் தான் அதிபதி. அப்போ அவர் எங்கே பார்க்க 2ஆம் இடத்த சனி பார்க்குறாப்ப லோனை கண்டிப்பாக கொடுத்துருவாரு. உடம்பு ஆரோக்கியத்தை ஹெல்த்தில் நீங்கள் கவலையே படாதீங்க. சனி பகவான் மட்டும் நல்லா இருந்தது. அப்போ உடம்பு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு மருத்துவ செலவும் உங்களுக்கு இல்லை, தீந்துரும் பார்த்துங்க. அப்போ நல்ல ஒரு மாற்றத்தை, மருத்துவ செலவு இல்லாமல் நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு பக்காவாக அமையுது பார்த்துங்க. தந்தை தாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நிறைய வெளிநாடு வெளியூர் போகிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணிப்பாங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு மருத்துவ செலவு குறையும். திருமண வாழ்க்கை ரொம்ப பிரேக். இதான் பொண்ணு, இதான் மாப்பிள்ளை, எவ்வளவு நாளையா அலையிறது பொண்ணு மாப்பிள்ளை, திருமணம் எனக்கு நடக்கவே மாட்டேது. நான் நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் நிவர்த்தியாகலை, என்னதான் காரணம் அப்படின்னு ஒரு குழப்பத்துக்கு போயிருப்பாங்க திருமண வாழ்க்கை. ஆனால் இப்போ திருமணம் நடக்கும். ஆனால் நடக்கும். குரு மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னா அவர் சுயசாரம் வாங்கி எங்கே பார்க்குறாரு தெரியுமா? 7ஆம் இடத்தை பார்க்குறால இங்கே திருமணம் கை கூடி வரும். குழந்தையோ திருமணம் ஆனவுடனே குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும். ஏன் குழந்தை கிடைக்கும்? 11ஆம் இடத்துல குரு 5ஆம் இட உபசேசத்துலேருந்து குரு பார்க்குறாருங்க. குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாருங்க. குழந்தை பாக்கியம் நிறைய. சொத்து சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக வில்லங்கம் இல்லாத ஆளே இல்லை. அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, இடபூமி சொத்து எல்லாமே வழக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ராகுக்கு எது இருந்தாவே ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் பிறகும்போது. இப்போ அந்த வழக்கில் நீங்கள் ஜெயிப்பீங்க. வீடு சொத்தோ, அப்பாவுடைய சொத்து, அம்மா சொத்து, ஏதோ ஒரு வழக்கு போயிருந்தா அந்த வழக்கில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்காம. ஏன்னா 10ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு. யார்? சனி பகவான். இடம் பூமி சொத்து சார்ந்தா பார்க்குறாரு. இப்போ எடுங்க லாட்ரியோ. எத்தனை இருக்கு ஆசை இருக்கு ராஜா? ஜாதகத்தை பார்த்து திசாபதியை பார்த்து இப்போ லாட்ரியோ வருங்க, டபுளா அடிக்கும், ட்ரிபிளா அடிக்கும். 11ல் குரு சுயசாரம் வாங்கி பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். உங்கள் ராசியான எண்ணு, உங்கள் ஜாதக பிரகாரம் என்ன எண்ணு, இதை மட்டும் பார்த்து எடுங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதகம் முப்படும் வெற்றி நிச்சயம். மெயினாக ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, அரசியல் இருப்பாங்க, அடுத்து பார்த்தா கமிஷன் வியாபாரம் பார்க்குறவங்க, இரும்பு வேலை பார்க்குறவங்க, நெருப்பு சார்ந்த துறையில் போடுறவங்க, பேங்கில் வேலை பார்க்குறவங்க, ஐடிஐ ஃபீல்டில் உள்ளவங்க, இவங்க எல்லாத்துக்குமே சிம்மத்தை பொறுத்தவரை மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் ஃபீல்டு எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரமாக பக்காவை இது பார்த்துங்க. நல்ல ஒரு வெற்றி மட்டும்தான் வரும், தோல்வி வராது ராஜா. சிம்மத்தை பொறுத்தவரை இந்த 4 கிரகம் மட்டும் ஜாதகம் நல்லா மட்டும் இருக்கணும். இந்த 2026 மட்டும் பாருங்க, ஜேஜேன்னு கொண்டாடுவாங்க 2026. இப்போ நட்சத்திர பலன்களை போமா. முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்? இதில்
மக நட்சத்திரம் பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, பயங்கரமாக திங்க் பண்ணுவாங்க. இவங்கள மாதிரி யாரையும் யோசிக்க முடியாது, தனிமையை விரும்புவாங்க. என் வழி தனி வழி, என்னை விட்டுரு, நான் என் ரூட்டை பார்த்து போயிட்டே இருப்பேன். எதுலையுமே அஞ்ச மாட்டாங்க, அஞ்சாத நெஞ்சம் மக நட்சத்திரங்க. தைரியம், தன்னம்பிக்கை, பயங்கரமான திறமையான குணம் எல்லாமே இருக்கும். 2026 இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, என்ன பார்த்தீங்க, ஒரு குழப்பம், மருத்துவ செலவு, விரைய செலவு, வேலை தடை, கணவன் மனைவிகள் ஒரு மன வருத்தம், கூட்டாளிட்ட பிரச்சனை, நண்பர் எதிரியமா, நான் இது எல்லாமே உங்க லைஃப்ல நடந்திருக்கும். ஒரு தடுமாற்றத்தை கண்டிப்பா ஒரு பொருளாதார வருமான இன்கம்ல ஒரு சேமிப்பு இருந்ததுக்காக ஒரு செலவை நிறைய பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு வேலை அனுகூலம், நல்ல மேலதிக பிரச்சனை, எல்லாமே தொழிலில் ஒரு பிரச்சனை, எல்லாமே தடங்களை நிறைய பார்த்தீங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் வந்து மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இனிமேல் 2026 சூப்பராக இருக்குது. ஜாதகம் எடுத்து மட்டும் பார்த்துங்கன்னா பக்கவான கிரகம். ஏன்னா அவருடைய சுயசாரத்தில் மார்ச் மாதம் 29 அப்புறம் போப்பாரு. அப்போ வீடோ, இடமோ, பூமியோ, சுப செலவோ, சுபகாரியமோ, நல்ல விஷயமோ, நல்ல காரியமோ, வேலை உத்தியத்தில் ஒரு மாற்றமோ, வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, மருத்துவ ஃபீல்டில் ஜெயிக்கிறதோ, கெமிக்கல் ஃபீல்டில் ஜெயிக்கிறதோ, எல்லாமே சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம். எப்படி இதுலேயுமே ரொம்ப நாகரிகமான குணமும், நல்ல ஒழுக்கமான குணமும், ஒரு கற்பனையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு. எந்த வேலை பார்த்தா அது ஒழுங்காக பார்க்கணும், அதான் உங்கள்கிட்ட பிடிச்சது. உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? எந்த வேலை தான் அது ஒழுங்காக பாருங்க, இல்லைன்னா எனக்கு வேண்டாம். நல்ல திறமையான குணமும், டேலண்டான குணம், நல்ல ஒழுக்கமான குணமும், நல்ல கற்பனையான குணம், நல்ல கலைகளை விரும்பக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பூரத்தில் பிறந்தவங்க. இனிமே தான் பூர்ணத்தில் பிறந்தவங்க எல்லாமே வெற்றியாக வருது. இனிமேல் தோல்வியே கிடையாது ராஜா. பூர்ணத்தில் பிறந்தவங்க அனைவருக்கும் சொல்கிறேன், இனிமேல் தோல்விங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வராது. என்ன காரணம் சொல்லுங்கள்? சுக்கிரபான் இதுக்கு நீசமாக 3 மாதம் போடுங்க புளிஞ்சு விட்டார். வேலையும், தொழிலையும், உத்தியோகத்தையும், வருமானத்தையும் எல்லாமே தரங்களாக இருந்துச்சு. ஆனால் இந்த 2026 எல்லாமே வெற்றியாக மாறும். நினச்ச வேலை கிடைக்கும். ஆனால் வேலை உத்தியோகம் இப்போ மாற போகிறீங்க. இப்போ வீடோ, இடமோ, பூமியோ, வெளிநாடு இடமோ, ஒரு சொத்து சார்ந்த பிரச்சனை எல்லாமே ஜெயிக்க போகிறீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். கண்டிப்பாக நல்லதாக பண்ணிக்கிங்க. திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அடுத்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொய் சொல்ல தெரியாது, ஏமாத தெரியாது. எதை வந்தாலும் சரி பார்த்தங்களா ஒரு தைரியம் இருக்கும். இதுதான் நீங்கள், நான் இப்படி தான், என் வழி இப்படி தான், நெருப்புக்கிட்ட நீங்கள் கிட்ட போக முடியுமா? அது மாதிரி தான் உத்திரத்தில் பிறந்தவங்க எதுவுமே ஒரு கரெக்டாக ஒரு பர்ஃபெக்டாக ஒரு வேலையை பார்ப்பாங்க. இனிமேல் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக மாறும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி எல்லாமே வெற்றியாக மாறும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள், ஒரு சுப செலவோ, வேலை தரமாற்றமோ, தொழில் தரமாற்றமோ, உத்தியோகத்திலேயோ, வண்டியிலேயோ, வாகனத்திலேயோ நிறைய செலவுகள் அதிகமாக பார்த்தாங்க. ஏன்னா அது அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த உத்திரத்தில் நட்சத்திரம் தான். ஆனால் இந்த 2026 செம்மையாக இருக்குது. ஜாதகத்தை எடுத்து மட்டும் பார்த்துங்க, நல்ல ஒரு யோகம் இருக்குது. இப்போ இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வேலை உத்தியோகத்தை மாற்றுறது, அரசியல் அரசாங்கத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்குறது, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது, எல்லாமே பர்ஃபெக்டாக அமையுது.